பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஜெனிஃபர் கீதா வடச்சென்னையில இருந்து. இன்னைக்கு நான் ஒரு திருமண மண்டபத்துக்கு வந்திருக்கேங்க, ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கலான்னு. எனக்கு இந்த திருமண மண்டபத்தை பார்த்த உடனே எனக்கு லேயாளோட திருமணம் தாங்க ஞாபகம் வந்துச்சு. ஆமாங்க, யாக்கோபு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாரு, தனக்கும் ராகேலுக்கும் திருமணம் ஆக போகுதுன்னு. ஆனா கல்யாணம் நடந்தது லேயாளுக்கும் யாக்கோபுக்கும். மறுநாள் காலையில விஷயம் தெரிஞ்சு தன்னுடைய மாமாவான லாபான் கிட்ட போய் யாக்கோபு சண்டை போட்டாரு. அப்புறம் இன்னும் 7 வருஷம் வேலை செஞ்சு சின்ன பொண்ணான ராகேலையும் திருமணம் முடிச்சுட்டாரு. ஆனா தேவனுடைய திட்டம் யாக்கோபுக்கு சரியான துணை லேயால் தான் முடிவு பண்ணி வச்சிருந்தாரு. ஆமாங்க, லேயால் அவங்களோட இறுதி பயணம் வரைக்கும் கணவரோடு இருக்க வாய்ப்பு, அதாவது கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது லேயாலும் யாக்கோபு தான் இருந்தாங்க. அட, மரணம் கூட பாத்தீங்கன்னா 2 பேரோட கல்லறைக்கும் இன்னைக்கும் எருசலேம் தேசத்துல 2 பேரோட கல்லறையும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. ராகேல் போற வழியிலேயே இறந்துட்டாங்க. இன்னைக்கு வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச துணை தப்பான துணையை தேர்ந்தெடுத்துட்டோமோ? அட, இன்னைக்கு இந்த பொண்ணை நான் தெரியாம தேர்ந்தெடுத்துட்டேம்மா அப்படின்னு மணமகன் புலம்புறாரு 3 மாசத்துல. அப்புறம் பொண்ணு, அப்பா நீங்க இப்படி பார்த்து என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களேன்னு அப்பா கிட்ட போய் 3 மாசத்தை முறையிடுறாங்க. கடைசியில திருமணம் சந்தோஷமா தொடங்கப்பட்டது அப்படி முடியுதான்னு பார்த்தா இல்லைங்க. ஆனா வேதத்துல ஒரு வசனம் சொல்லுது, மத்தேயு 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன் என்றார். ஆமா, தேவன் கொடுத்த துணையோட சந்தோஷமா வாழுங்க. God bless you all.